எல்லோருக்கும் மாலை வணக்கம். நேத்தம்மன் கோயில் போய் ஆடி மாதம் 3வது வாரம் சக்கரை பொங்கலுக்கு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். செம்ம கூட்டம். 4:30 மணிக்கு போனோம், 4:40 போனோம். ஒரே கூட்டம்னா கூட்டம். இடமே இல்லை அடுப்பு வைக்கிறதுக்கு. உள்ளே போயிட்டு நான் போன பின்னாடி அந்த பக்கம்லாம் காற்று, அதனால் அந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சா நல்லா எரியாது. சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது நின்றுட்டே சமைக்கலாம். அந்த பக்கம்லாம் வெளியில் சுற்றியும் கீழே தரையில் உட்கார சமைக்கலாம். நான் தரையில் உட்கார முடியாது, கால் வலி, அதனால் நின்றுட்டே சமைக்கலான்னு நான் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பின்னாடி தான் காலியாச்சு. அடுப்புலைன்னா எல்லாமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் போன பின்னாடியே எங்கள் பக்கத்து அடுப்பு காலியாச்சு, இந்த அடுப்பு காலியாச்சு. நான் சரி பஸ்ஸில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு எப்போ பொங்கல் வச்சாலும் அடுப்பு பற்ற வச்சா பொங்கல் இறக்குற வரைக்கும் புகையிலே புகையாக அடுப்பு அணையாக இருக்குன்னு. அதே மாதிரி எந்த கோயிலில் வீட்டில் பொங்கல் வச்சாலும் சாமிக்குன்னு பானை நிறைய அப்படியே பொங்கி தான் வழியினாலே இந்த பக்கம் கிழக்க தெற்க அந்த மாதிரி பொங்கவே பொங்காது. பானை நிறையா தான் பொங்கி வழியும். சூப்பராக அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா பொங்கல் கொதி வந்துட்டு புகை அப்படி மூச்சு திணறல் எடுத்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. எல்லோரும் எங்களுக்கு இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். ஃபேமிலி 3 பேர் இருக்காங்க. மேலே சில பசங்க இருக்காங்க. ஃபேமிலி வரைக்கும் கூட்டிகிட்டு போனோம். எல்லாமே வந்திருந்தாங்க. எங்கள் பையன், மருமகள், பேத்தி, பேராண்டி, அவங்க 2 ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு. அது நைட்டு 6:30 தான் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்கள விட்டுட்டு போயிட்டோம். மீதி 2 ஃபேமிலி போய் வந்தாங்க. சூப்பராக நல்லபடியாக பொங்கல் வச்சு இறக்கி நாங்கள் பொங்கல் இறக்கணுமோ இல்லையோ அடுப்பே இல்லைங்க. 6 மணிக்கெல்லாம் 5:30க்கெல்லாம் அடுப்பே இல்லை. தம்பிங்கெல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் பொங்கல் வைக்க. நான் அதனால தான் 3 to 4 எம்மகண்டம் முடிஞ்சதோ இல்லையோ தானு ஒரு 1/4 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வண்டியில் போயிட்டேன். சரி, நீங்கள்லாம் வந்தால் வாங்க. ஏன் வெள்ளம் வீட்லேயே உடச்சிட்டு இல்லையா? மறந்துட்டு வந்துட்டு அழிச்சோ இந்த கட்டை எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுறவாங்க. என்னம்மா? இல்லைங்கம்மா, பேராண்டி எடுக்க சொன்னா புகையில் ஆனே பண்ண காணும். ஆன் பண்ணலவன் அவரு தான் கேமராமேனு வீட்டில். புகைக்கு அதுக்கும் குழந்தை இது வரைக்கும் புகையில் இருந்ததே இல்லையா. அந்த புகை அவனால் முடியல, ஆன் பண்ணவே இல்லை. இந்தாங்க அப்போ எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நிறைய தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. எங்கள் பால்கார வீட்டு ஃபேமிலி ஃபுல்லாக 15 வருஷம் ஊற்றுறாரு எங்கள் வீட்டுக்கு பால். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பாருங்கள். 5:30 மணி ஆச்சோல இடமே இல்லைங்க. நான் 4:45 டான் ஓடிட்டேன். 5 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நான் பற்ற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதோ இல்லை எல்லாம் ஃபுல்லாக குட்டிங்களோட வைக்கவே இடம் இல்லை. கோயிலை சுற்றி எல்லா இடமும் எல்லாமே உட்காந்து தான் வச்சாங்க. நல்ல காற்றோட்டமாக எல்லாம் உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கால் வலினால உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. நான் நின்று டேஸ்ட் வந்துட்டேன். நல்லா பிறகு நல்லா காஞ்சிருந்தது. முந்திரி, திராட்சை நல்லா நெய்க்கு விட்டுட்டு நிறைய நெய், நான் காய்ச்சின நெய்ங்க, நம்ம வீட்டு நெய்யை அம்மாவுக்கு நல்லா முந்திரி, திராட்சை, பானை நிறைய கவுளு வச்சுட்டு போகிறாங்க. இப்படி பாருங்க. யார் கொடுக்குறது? நான் அங்கேயே பசங்களுக்கு அது வாங்கினேன். ஒரு 10-15 மீதி வச்சு அங்கேயே நிறைய எல்லாருக்கும் கொடுப்போம். கூட்டத்தில் வீடு இருக்கும்.
கூட்டம். அது நர்ஸில் தான் போய் அம்மாவை நல்லா பார்த்து சரி ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால எங்கள் பார்க்குறாங்க சரி நல்லா. இங்கே நிறைய பேர் மாவு விளக்கு கடை வச்சு செம்ம கூட்டம்.